ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1958வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்தின் முதல் திருமொழியினுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இது பெரிய திருமொழியின் 1006வது பாசுரமாகும். முன்பாடலிலே எம்பெருமானின் ஆணையின்படிதான் தென்றல் காற்று தன் மீது தீயை வீசி துன்புறுத்துகிறது என்று கூறினாள் பரகால நாயகி. தன்னுடைய பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் அந்த தென்றல், எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய தென்றல், எல்லோருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய தென்றல் என் மீது நெருப்பை வாரி வீசுகிறது. ஏன், எப்படி? சாதாரணமாக அப்படி நடக்குமா? நடக்காது. எம்பெருமான் சொல்லித்தான், அவன் சங்கல்பத்தினால்தான் என் மீது நெருப்பை வீசுகிறது. அவனுடைய ஆணைப்படிதானே காற்று, கடல் அனைத்துமே இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் நடக்கின்றன. அதனால் தென்றல் காற்று எம்பெருமானின் ஆணையின்படிதான் என் மீது தன் மீது தீயை வீசி துன்புறுத்துகிறது என்று கூறினாள் முன்பாசுரத்திலே. இந்த பாடலிலே தென்றல் நெருப்பை அள்ளி கொட்டுவதற்கும் மேல், அதற்கும் மேலாக வடதிசை காற்றாகிய வாடைக்காற்று தன்னை வருத்துவதாக, தனக்கு துன்பம் தருவதாக பரகால நாயகி குறிப்பிடுகிறார். விரிவாற்றாமை காரணமாக, விரக தாபத்தின் காரணமாக நல்லவையெல்லாம், மகிழ்ச்சி தருவையெல்லாம் தனக்கு துன்பம் தருவதாக அவள் பேசுகிறாள். அந்த வடதிசையிலிருந்து வரக்கூடிய வாடைக்காற்று தன்னை துன்புறுத்துகிறது. அதற்கும் காரணம் எம்பெருமானுடைய ஆணைதான் என்று குறிப்பிடுகிறார் இந்த பாசுரத்திலே. காரும் வார் பனிகடலும் அன்னவன் தாரும் மார்வமும் கண்டதண்டமோ. காரும் வார் பனிகடலும் அன்னவன் தாரும் மார்வமும் கண்ட தண்டமோ. சோறும் மாமுகில் துளியினூடு வந்து, சோறும் மாமுகில் துளியினூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே. ஈரவாடைதான் ஈரும் என்னையே. ஈருன்றால் அறுப்பது. அந்த வாடை காற்று என்னை வந்து அறுக்கிறது, அப்படியே குத்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது குளிர். குளிர் அப்படியே குத்துவது போல இருக்கிறது, அறுப்பது போல இருக்கிறது. ஈரவாடைதான் ஈரும் என்னையே என்கிறாள். தார் என்றால் மாலை, சோறும் என்றால் பெய்கின்ற என்று பொருள். காரும் வார் பனிகடலும் அன்னவன் தாரும், அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலை, மார்வமும் கண்ட தண்டமோ. தண்டனமோ, தண்டம் என்றால் தண்டனை என்று பொருள். ஆக சோறும் மாமுகில் துளியினூடு வந்து இரவாடைதான் ஈரும் என்னையே. பதவுரை பார்க்கலாம். காரும் கார்கால மேகத்தையும், வார் பனிகடலும் நீர் நிறைந்து குளிர்ந்த கடலும், காரும் வார் பானிகடலும் அன்னவன், அந்த கார்கால மேகம் இப்படி இருக்கிறது, கருத்து இருக்கிறது. நீர் கொண்ட மேகம் அல்லவா, அதனாலே நீர் நிறைந்த மேகம் கருப்பாக இருக்கிறது. கடல் அதுவும் கருப்பாக இருக்கிறது. அப்படி கரிய மேனியை உடைய எம்பெருமானுடைய காரும் வார் பனிகடலும் அன்னவன், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தாரும் ஆர்வமும் கண்ட தண்டமோ. திருத்துழாய் மாலையையும் அவன் திருமார்பினையும் ஆசைப்பட்டு பார்த்ததற்கு வழங்கப்பட்ட தண்டனையோ இது. தாரும் ஆர்வமும் கண்ட தண்டனமோ, நான் கண்டதற்காக வந்த தண்டமோ, தண்டனையோ. சோறும் மாமுகில் துளியினூடு, சோறும் மாமுகில் துளியினூடு வந்து, மழை பெய்யும், மழை பெய்கிறது. மழை பெய்யும் போது அந்த காற்று, வடதிசை காற்று அதனை மழையினூடு புகுந்து வருகிறது. அந்த வரும்போது அந்த தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறது. அல்லது மேகத்தினூடு வரும்போது மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஏற்றுக்கொண்டு அந்த குளிர்ச்சியை தான் தாங்கி கொண்டு வருகிறது. சோறும் மாமுகில் துளியினூடு வந்து, மேகத்தை தான் சொல்கிறார். மழை பெய்யும் மேகத்தின் துளிக்குள்ளே புகுந்து அதன் குளிர்ச்சியை தான் தாங்கிக் கொண்டு வந்து, ஈரவாடைதான் ஈரும் என்னையே. ஈரப்பசையுடைய வாடைக்காற்று என்னை துன்புறுத்துகிறது என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பதவுரையாகும். மழை பொழியும் கால மேகத்தினுடைய மழைத்துளியின் உள்ளே இருக்கிற குளிர்ச்சியை ஊட்டி கொண்டு வந்து
அதனால் குளிர்ச்சி மிக்க வாடைக்காற்றானது என்னை துன்புறுத்துகின்றது. இது காளமேகத்தையும் குறைவர நீர் நிறைந்த குளிர்ந்த கடலையும் ஒத்திருக்கின்ற பெருமானுடைய திருத்துழாய் மாலையையும் திருமார்பினையும் காண்பதற்காக காண வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதற்கான தண்டனையோ இந்த வாடைக்காற்று என்னை வருத்துகின்றது என்று கேள்வி எழுப்புகிறார் பரகால நாயகி. தென்றல் வந்து துன்பம் கொடுத்ததை சொன்னது முன்பாடல். வாடைக்காற்று வந்து துன்பம் படுத்துகின்றமை சொல்கிறது இந்த பாட்டிலே. பெய்கின்ற மழைத்துளியை துணையாக கொண்டு வீசுகின்ற வாடைக்காற்றானது ஏற்கனவே விரகதாபத்திலே இழைத்திருக்கின்ற என்னுடைய உடலை தற்கொலையாக முடித்திடாமல் உயிர்கொலையாக சித்திரவதை செய்கின்றதே. நான் பிரிவாற்றாமையாலே இருக்கிறேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதில்லை. இந்த வாடைக்காற்றானது வந்து அப்படியே என்னை அறுத்து என்னை குத்தி எனக்கு துன்பம் கொடுத்து என்னை உயிர்கொலை போல சித்திரவதை செய்கின்றதே. இதற்கு என்ன காரணம் என்று ஆராயும் போது அந்த பெருமானுடைய திருமார்பு உந்தி திருமாலையுமான அழகை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே, அதற்கு நேருகின்ற தண்டனை தான் போலும் இது என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. இதனாலே என்ன சொல்ல வருகிறார் ஆழ்வார்? பகவத் விஷயத்திலே ஆசை கொள்ளாதவர்களுக்கு மாமுகில் துளியும் வாடைக்காற்றும் இனிதாக இருக்கும். மேகமும் அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை தூவானமும் வாடைக்காற்றும் இனிமையாக இருக்கும், தென்றல் இனிமையாக இருக்கும். பகவத் விஷயத்தை ஆசைப்பட்டு அதனை பெறாதவர்களுக்கு பகவான் கிடைக்கவில்லை. அதனை பெறாதவர்களுக்கு அந்த பிரிவாற்றாமையினாலே அந்த விரகத்தினாலே இந்த உலகாயுத பொருள்கள் எல்லாம் பாதகமாக இருக்கும், துன்பம் தரும் என்றதாயிற்று. மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே என்று நாச்சியார் திருமொழியிலே 5:1 பாசுரத்திலே சொல்வார். மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணிவண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை அவனை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே என்று. எனக்கு தண்டனையா? அவனை உகந்தேன், உலகத்தையெல்லாம் காக்கக்கூடியவன், உலகத்தையெல்லாம் பெரும்புகழ் படைத்தவன் அந்த மாதவன், அந்த மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன், அவனை உகந்தேன், அவனை ஆசைப்பட்டேன். அவனை ஆசைப்பட்ட அந்த காரணத்திற்காக என் சங்கிழக்கும் வழக்குண்டே, என்னுடைய நிறத்தை இழந்தேன், என் மாமையை இழந்தேன் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்கிறார். இதே போலத்தான் இந்த பாசுரத்திலும் பரகால நாயகி அவனை விரும்பினேன், அவனுடைய மார்பையும் திருமார்பையும் உந்தியையும் அவனுடைய மாலையையும் தாரையும் நான் கண்டு ரசிக்க வேண்டும், மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு கொடுத்த தண்டனை தான் இந்த வாடைக்காற்று வந்து என்னை வருத்துகிறது என்கிறாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். காரும் என்றால் மேகமும் என்று பொருள். மேகசியாமம் ராமாயணத்திலே சொல்லக்கூடியது. மேகசியாமம் மேகத்தை போன்ற வண்ணத்தை உடையவன், கரிய நிறத்தவன் என்று சொல்லும்படியாக அல்லவோ எம்பெருமானுடைய திருவடிவு இருக்கின்றது. மேகசியாமன். காரும் வார் பனிகடலும் குறைவர நீர் நிறைந்து குளிர்ந்திருக்கிற கடலும் அன்னவன். அப்படிப்பட்டவன், மேகத்தை போன்றவன், கடலை போன்றவன், அன்னவன். ஒரே உவமை அவனுக்கு ஒப்பாகமா? ஒரு உவமையில் சொல்லிவிட முடியுமா? எம்பெருமானை வர்ணித்து விட முடியுமா? அதனாலே அது முடியாது என்ற காரணத்தினாலே அறுவடை நிலத்திலே கதிர்களை பொறுக்கி பொறுக்கி தொகுப்பவர்களைப் போல பல உவமைகளையும் தேடி தொகுத்து பலவற்றையும் ஒப்புமையாக கூறுவார்கள் பெரியவர்கள், ஆழ்வார்கள். அதான் சொல்கிறார், காரும் மேகத்தை போன்றவன், கடலை போன்றவன் என்று சொல்கிறார். காரும் வார் பனிகடலும் அன்னவன், தாரும் ஆர்வமும் கண்ட தண்டமும். அப்படிப்பட்டவனுடைய தோளும் தோள் மாலையுமான மார்பும் கண்டு ஆசைப்பட்டதற்கு வழங்கப்பட்ட தண்டனையோ. தார் என்றால் மாலை, அந்த மாலை அணிந்த மார்பு, அது அவற்றை பார்க்க வேண்டும், அந்த துளசி மாலையை பார்க்க வேண்டும், துளசி மாலை அணிந்த அந்த மார்பினை பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக வழங்கப்பட்ட தண்டனையோ.
இங்கே ஏனைய மற்ற பொருள்களில் ஈடுபடுவார் படும் நோவினை படுகின்றோமே. மற்ற பொருள்களிலே ஆசைப்பட்டவர்கள் படுகின்ற துன்பத்தை நாம் படுகிறோம். நாம் ஆசைப்படுவது என்ன? எம்பெருமானை காண வேண்டும், அவன் மார்பணிந்த மாலையணிந்த மார்பினை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். புத்தி நாசாத் பிரணயஸ்யதி என்று பகவத்கீதையிலே சொல்லுவான் பகவான் எம்பெருமான். அறிவு அழிந்தால் உடையானும் அழிகிறான் என்கின்றபடியே அழிவை உண்டாக்கி விட்டான் எனக்கு. அவன் மேல் ஆசைப்பட்டேன், ஆனால் அழிவை உண்டாக்குகிறான். மற்றைய பொருள்களில் ஈடுபட்டவர்கள் படும் துயரை படுகிறோம். உரிய பொருளில் ஆசைப்பட்ட நாங்கள் ஆசைப்பட்டது தவறா? இல்லையே. நல்ல உரிய பொருளில் ஆசைப்படுகிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறான். சோறும் மாமுகில் துளியினோடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே. மழை பெய்யும் பெரிய மேகங்களின் நீர் துளிகளுக்குள்ளே நுழைந்து வடக்கிலிருந்து வரும் காற்றானது, வாடைக்காற்றானது குளிர்ச்சியை பெற்றுக்கொண்டு வருகிறது. அந்த ஈரவாடை காற்றானது பெரிதல் துன்பத்தால் மெலிந்திருக்கிற என்னுடைய உடலை பிளந்து போடுகிறது, அறுக்கிறது. அப்படியே ஊசியால் குத்துவது போல் செய்கிறது அந்த வாடைக்காற்று. உடலை அழிக்கும் நல்ல கொலையாகாமல் என்றும் இரவாததும் பிளக்க முடியாததுமான உயிரை, ஆன்மாவை துன்புறுத்தும் உயிர்கொலையாக்கி துன்பம் கொடுக்கிறது என்று கூறுகிறாள் பரகால நாயகி. சோறும் மாமுகில் துளியினோடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே என்று பதைக்கிறாள், பரிதவிக்கிறாள் பரகால நாயகி. எனக்கு இந்த தண்டனை தகுமா? நான் என்ன செய்தேன்? எல்லாவற்றையும் போல் சாதாரண பொருள்கள் மாறிய மேல ஆசைப்பட்டேன், எம்பெருமான் மேல் ஆசைப்பட்டேன், அவனை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதுவும் மாலை அணிந்த மார்பினை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கான தண்டனையா இது என்று கேட்கிறாள். காரும் வார் பனிகடலும் அன்னவன் தாரும் ஆர்வமும் கண்ட தண்டமோ, சோறும் மாமுகில் துளியினூடு வந்து ஈரவாடைதான் ஈரும் என்னையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாடலுடன் அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சிஎம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.